அனைவருக்கும் வணக்கம். செல்வ கணபதி பகவான் அருளால் கும்பராசி நேயர்களுக்கு நன்மைகள், சந்தோஷம், மகிழ்ச்சி, நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், விநாயகப் பெருமான் அருள் இருந்தால் கிரக தோஷங்கள் விலகும். அந்த விநாயகப் பெருமான் அருள் கும்பராசி நேயர்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கும்பராசி அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம். செவ்வாய் திசையில் பிறந்திருப்பார்கள், ராகு திசையில் பிறந்திருப்பார்கள், குரு திசையில் பிறந்திருப்பார்கள். கும்பம் நீதிமான் ராசி, நேர்மையான ராசி, சனீஸ்வர பகவானின் வீடு, சனீஸ்வர பகவான் ஆதிக்கம் பெற்ற ராசி. நேர்மையானவர்கள், எந்த காலகட்டத்திற்கும் கீழ்த்தரமான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டீர்கள். அடுத்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள். கும்பராசி கொஞ்சம் பிடிவாதம் குணம் மாற்றிக்கொண்டால் உங்களைப் போல ஒரு நல்ல ராசி இருக்க முடியாது. பிடிவாதம் தான் உங்களுக்கு பின்னடைவு. நான் பார்த்தவரை கும்பராசினியர்கள், அதாவது அவசரத்திற்கு ஒரு பிரச்சனை என்று சென்றால் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து, ஆதரவு கொடுத்து, அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்திருப்பதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். பொதுவாக இது ஒருவரை வைத்து பேசப்படுவது அல்ல ஜோதிடம். பெரும்பாலும் நிறைய பேர்கள் ஒருவர் இருவர் அப்படி இப்படின்னு கேட்டவங்க இருக்கலாம். அது எல்லா ராசியிலும் இருப்பார்கள். இது கும்ப ராசிக்கும் கும்ப லக்னத்திற்கும் பொருந்தும். இந்த பதிவு கும்ப லக்னத்திற்கும் பொருந்தும். குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 7ஆம், இந்த புரட்டாசி நாள் 7ஆம் நாள். இன்னைக்கு சஷ்டி திதி மாலை 8:10 வரைக்கும் சஷ்டி திதி. அதன் பிறகு சப்தமி திதி ஆரம்பம். ரோகிணி நட்சத்திரம். இன்று பிறக்கும் குழந்தைகள் அனைத்தும் ரிஷபராசியில் பிறப்பார்கள். சந்திராஷ்டமம், அதாவது விருச்சிக ராசினர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும். விருச்சிக ராசினியர்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களிடம் விருச்சிக ராசி கிடையாது, துலா ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். துலா ராசிக்காரர்களை உங்கள் இல்லத்தில் குழந்தைகளாக, பிள்ளைகளாக, நண்பர்களாக அல்லது மனைவியாக, கணவனாக யாராக இருந்தாலும் அவர்களிடம் மிக அன்பாக அவர்களிடம் பழகுவது, தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எல்லா பதிவிலும் சந்திராஷ்டத்தை பற்றி பேசுகிறேன். சந்திராஷ்டம் நேரத்தில் மனோகாரகன் சந்திரன், அந்த அதிபதி, அவர் மறைந்து விட்டார். சுற்றி பார்த்திங்கன்னா நமக்கு என்ன நடக்குது, எதை செய்யணும், அப்படியே மங்கிவிடும். அதனால தான் சந்திராஷ்டம் உஷாராக இருக்கணும். பொதுவாக சந்திரன் மனோகாரகன். அவர் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடியவர். அவர் மறைந்தது, அதாவது தோஷமாக மாறுகிறது. சந்திரன் தோஷமாக மாறுகிறது. அவர் நல்ல இடத்துல இருந்தார்னா, லாபஸ்தானத்தில் இருந்தார்னா சந்தோஷமிக்க நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடக்கும். மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று உள்ளார். சனி பகவான் ஆட்சி, ராசிக்கு அதிபதி ஆட்சி. அடுத்து சுக்கிரன் பாக்கியஸ்தானாதிபதி ஆட்சி. அதாவது கும்பராசிக்கு ஜென்ம சனி, 2ஆம் வீட்டில் ராகு. கெட்ட நண்பர்களை தவிர்ப்பது நல்லது. ராகு செல்வம் நிறைய கொடுப்பார். வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகங்களை கொடுப்பார். வெளிநாட்டு சம்பந்தமான வியாபாரம் செய்பவர்கள், வெளி மாநிலத்தவர்கள், வேற்றுமொழி பேசுபவர்கள், அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் நிறைய ஏற்படும். ராகு நல்லதையும் கொடுப்பார், கெட்டதையும் கொடுப்பார். ராகு கொடுக்கக்கூடிய நல்லதை எடுத்துக்கொள்ளுங்கள், நன்மை நடக்கும். குரு பகவான் 4ஆம் இடத்தில் சந்திரனோடு இணைந்து உள்ளார். குரு சந்திர யோகம் உண்டு. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்தில் வீடு வாங்க, நிலம் வாங்கும் நிலையில் இருப்போம் கும்பராசினர்கள். இப்போ கும்பராசிக்காரர்கள் ஜென்ம சனி இருந்தாலும் அவர்கள் சுய ஜாதகத்தில், தனிப்பட்ட ஒருவருக்கு ஜாதகத்தில் நல்ல கிரகங்கள் நல்ல ஸ்தானங்களில் அமர்ந்து திசை நடந்தால், எந்த 7 சனியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று வீடு கட்டுவாங்க,
கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்க, திருமணம் நடக்கும், எல்லா சந்தோஷமான மகிழ்ச்சியான நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும். அவர் சுயஜாதகம் வலிமையாக இருந்தால், அது உங்கள் சுயஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசையை பொறுத்தது. தசாநாதன், தசா புத்தி, தசா அந்தரம், சூட்சம் இதெல்லாம் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா புதன் ஆட்சி, புதனோடு கேது, சூரியன் 8ஆம் இடத்தில், 9இல் சுக்கிரன். இது தற்போதைய கிரக நிலைகள். கும்பராசிக்கு 7 சனியில் நீங்கள் பயணமாகி கொண்டிருக்கிறீர்கள். மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். நல்லா இருக்கவங்கன்னா இப்பயே எச்சரிக்கை ஆகிடுங்க. இல்லை பாதிப்பில் இருக்கீங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி வழிபடுங்க. அடுத்து ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள். வாகன விபத்து ஏற்படாது, தைரியம் கிடைக்கும். ஒரு செயலை செய்யும் பொழுது பயம் உள்ளது என்றால், இது செஞ்சால் இதாகிடுமோ அப்படி ஆகிடுமோன்றலாம் பயம் இருக்கும். அதை செய்யறதுக்கு யோசனை பண்ணிவிட்டு அது தாமதமாகவே இருக்கும். அந்த தாமதமான செயல்கள் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவதன் மூலமாக நல்ல, அதாவது தைரியம் கிடைக்கும். தைரியம் மூலம் நன்மைகள் நடக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம் இது. 7.5 சனியாக இருந்தாலும் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஒழுக்கத்தை கடைபிடியுங்கள். யாராக இருந்தாலும் ஒழுக்கமாக இருந்தால் சனீஸ்வர பகவான் எந்த கெடுதியும் செய்ய மாட்டார். ஏழைகளுக்கு முடிந்தவரை, அதாவது அவர்களால் உங்களால் முடிந்த, நீங்கள் எந்த நிலையில் உள்ளீர்களோ அதற்கேற்றாற் போல் முடிந்தவரை உங்களால் முடிஞ்ச நல்லதை, அதாவது சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. ரொம்ப புண்ணியம். சனீஸ்வர பகவான் மகிழ்வார். சனீஸ்வர பகவானோட பிள்ளைகள் தான் வறுமையில் சிக்கி இருப்பவர்கள், காது கேளாதோர், அதாவது ஏழையாக இருக்கும், காது கேட்காதவங்க, கை கால் செயலிழந்தவர்கள், மனநிலை பாதித்தவர்கள், இவர்களுக்கு உணவு கொடுப்பது, உதவி செய்வது மூலமாக சனிதோஷம் நீங்கும். பெருமாளை வழிபடுவதன் மூலமாக யோகங்கள் உண்டாகும். சனி 7.5 சனி என்ன செய்யும்? போலீஸ் ஸ்டேஷன், நீதிமன்றம், காவல்துறை, அவமானம், அசிங்கம், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், கடன், நிறைய கடன், நல்லா போயிருந்தது வாழ்க்கை, திடீர்னு ஒரு பிரேக், அப்படியே தலைகளை மாற்றி அமைச்சிருச்சு எங்கள் வாழ்க்கை அப்படின்னு பல பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ரொம்ப பழகிட்டு உங்கள் கூட பிறந்த சொந்தங்கள் அல்லது உறவுகள், கணவன் மனைவி உறவுகள், மாமா மச்சான், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை அடிமைப்படுத்துவதற்காக எவ்வளவு கீழ்த்தரமான விஷயங்களையும் செய்வார்கள். தரங்கட்ட செயல்களை செய்வார்கள். கவனமாக இருந்து கொள்ளுங்கள். பணத்திற்காக எவ்வளவு கீழ்த்தரமாகவும் போவார்கள். கவனமாக இருந்து கொள்ளுங்கள். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் நல்ல உறவுகள் இருந்தால் சந்தோஷம், மகிழ்ச்சி. எங்களுக்கு அப்படிலாம் இல்லை, எல்லாம் நாங்கள் நல்லா இருக்கோம்னு சந்தோஷம், மகிழ்ச்சி. அடுத்து வேலையில் ஏதாவது பிரச்சனைகள் வரும். சனி பகவான் மெல்ல 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 7.5 சனி உங்களுக்கு 30 ஆண்டுகளுக்கு உண்டான ஞானத்தையும் அறிவையும் பாடத்தையும் கற்பிப்பார் சனீஸ்வர பகவான். அதில் ஒவ்வொரு சோதனையாக செய்வார். அதுதான் நல்ல பணம் வந்துனே இருக்கும், திடீர்னு ஒரு பிரேக் விழும். நல்ல கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷமாக ஒத்துமையாக இருப்பாங்க, திடீர்னு சண்டை சச்சரவு நடக்கும். நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க பிள்ளைங்க. ஜென்ம சனி வந்தவொடனே கொஞ்சம் பாதிப்பு வந்துச்சு, பையன் சரியாக படிக்கலை. இப்படி ஒரு பலவிதமான பிரச்சனைகள் வீடு தட்டி தேடி வரும். உங்களை சுற்றியும் சதி நடக்கும். கவனமாக இருங்கள். எல்லோரிடமும் வெள்ளந்தியாக பேசிவிடாதீர்கள். வார்த்தைகளை விட்டு விடாதீர்கள். உறவுகள் சுற்றி இருந்தால் ஒரு உறவை பற்றி இன்னொரு உறவிடம் ஏதாவது உங்கள் மனசில் பட்டதுன்னா மனசுக்குள்ளே வச்சுங்க. உங்களுக்கு அது சொல்லியே ஆகணும்னா எங்கன்னா போயிட்டு செவுத்துலோடு சொல்லிவிடுங்க. அது தப்பு இருக்கா? செவுத்துக்கும் காது இருக்கும். நீங்கள் ஏதாவது நம்பி ஒரு ஆறுதலுக்காக உங்களுடைய இன்னொரு உறவுகளிடம் பேசி கொண்டிருந்தால் அந்த வார்த்தை காது, மூக்கு, தொண்டை எல்லாம் முளைச்சி அது பலவிதமான பெரிய பிரச்சனையாக உங்கள் வாழ்க்கை நிம்மதியை கெடுத்துவிடும். திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று பலர் வேலைவாய்ப்பில் பாதிப்பு, பணம் வந்துட்டே இருக்குது ஆனால் செலவாகிட்டே இருக்குது அப்படின்ட்டு. கும்பராசினியர்கள் பார்த்தீங்கன்னா கோபுர உச்சத்தில் இருப்பவர்கள் கும்பராசினியர்கள். கும்பராசினியர்களுக்கு சுக்கிரன் 9ஆம் இடத்திற்கு வந்திருப்பது யோகம், ஆட்சி பலம் பெற்றிருப்பது. கடந்த மாதத்தை விட இந்த மாதம் ஓரளவுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். கணவன் மனைவி உறவில் சந்தோஷம் கிடைக்கும். கணவன் மனைவி உறவில் விவாகரத்துக்கள் இருந்தால்
நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள், சரியாகும். சமாதானமாக போங்க. பிரிஞ்சிட்ட பிறகு சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்ட பிறகு 1 மாதம் பொறுத்து 15 நாள் பொறுத்து போய் அவங்கள போய் கெஞ்சி கூத்தாடி நிறைய அதாவது மன உளைச்சலுக்கு நீங்கள் ஆளாகிறத விட வீட்டில் இருக்கும் பொழுதே நான் நிறைய பேருக்கு இது பார்த்துருக்கேன். எல்லா ராசியிலும் சரி, கணவன் மனைவி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற வரைக்கும் நான் வந்து ஒரு பிரச்சனையில் நான் வந்து தலையிட்டிருக்கேன். அமைதியாக இருங்க, சண்டை போட்டுக்காதீங்க, பிரிஞ்சிட்டா கஷ்டம் சேரத்துக்கு அப்படி இப்படின்ட்டு இல்லைன்னு சொல்லி அந்த நபர் வந்து பார்த்துலாம் அங்கத்துலாம் சொல்லிட்டு அப்புறமா அவங்க பிரிஞ்சு போனோன்னே இப்போ வந்து கெஞ்சற அளவுக்கு அவங்க வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. அதாவது கையில் இருக்கக்கூடிய வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு வெளியே போய் நிறைய பேர் அலைவாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, பொக்கிஷமான வாழ்க்கை கணவன் மனைவி உறவு. அந்த உறவில் எந்தவித பாதிப்பும் சிக்கலும் வராமல் பார்த்து கொள்வது, வார்த்தைகளை நிதானமாக பேசுவது, கணவனோட அப்பா அம்மாவை பற்றி குறை சொல்லக்கூடாது, மனைவியோட அப்பா அம்மாவை பற்றி குறை சொல்லாமல் இருந்தாலே பல வீட்டில் பல பிரச்சனைகள் பிரச்சனையே வராது. இப்போ கும்பராசிக்கு சனி போயின்னு இருக்குது, 7 சனி போயிருந்தால் இதெல்லாம் வரும். பதவியில் பிரச்சனை வரும், பதவி உயர்வு கிடச்சிருக்கும், திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து நடுப்பு வந்து கெடுத்து விட்டுட்டு இருப்பாங்க. வியாபாரம் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும். அந்த வியாபாரத்தை வேறு ஒரு நபர் உள்ளே புகுந்து உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை அவர்கள் தட்டி சென்று விடுவார்கள். இதெல்லாம் ஜென்ம சனி இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க கும்பராசினியர்கள். அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் பொன்னான நாள். கும்பராசிக்கு வருகிற ஜனவரி மாதம் புது வருடம் வந்து மெல்ல மெல்ல உங்கள் வாழ்க்கையில் சூரிய ஒளி மெல்ல மெல்ல வெளிச்சம் தருவது போல் மெல்ல மெல்ல நல்ல மாற்றங்கள் வரும். 5ஆம் மாதம் மேலே அடுத்த வருஷம் அதாவது மே மாதம், அதன் பிறகு நிறைய நல்ல சுப மாற்றங்கள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் ஏற்படும். திருமண பாக்கியம் உண்டாக திருமணமாகாதவர்களுக்கு குரு பகவானை வழிபடுங்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வழிபடுங்கள். கும்பராசிக்கு தனம், சந்தோஷம், மகிழ்ச்சி, லாபம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் யாருன்னா குரு பகவான் தான். பொதுவாகவே குரு பகவான் தனகாரகன். ஆனால் உங்கள் ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தனகாரகன் லாபாதிபதி இருப்பாங்க. இப்போ மகர ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி தான் தனகாரகன், லாபாதிபதி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. அதுபோல் ஒவ்வொரு ராசிக்கும் தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் வேறு வேறு இருப்பார்கள். உங்கள் ராசியை பொறுத்த மட்டில் குரு பகவான் தான் உங்களுக்கு வந்து தன லாபஸ்தானாதிபதி குரு பகவான் தான். குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் உங்களுக்கு உடம்புக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா குருவோட அருள் பரிபூர்ணமாக வாரம் போடுறதுனால எந்த மாற்றம் தெரியல நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் ஏதோ சிக்கல்கள் ஏதோ புதுசாக பிரச்சனைகள் வராமல் தடுத்து கொண்டிருக்கும். அது நமக்கு தெரியாது. திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிப்போச்சு, கால் உடஞ்சி போச்சுன்னா ஐயோ அப்போ தான் போய் ஹாஸ்பிட்டலாக போய் எல்லாம் இது பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டால் அதாவது விபத்து வராது, நோய் நொடிகள் வராது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள், அதாவது ஜீவனஸ்தானாதிபதி வந்து செவ்வாய் வந்து நேரடியாக லாபஸ்தானத்தின் மீது தன்னுடைய பார்வை 11ஆம் வீட்டின் மீது குரு வீட்டை செவ்வாய் பார்க்கிறார். நிறைய நல்ல மாற்றங்கள், வீடு கட்டலாம், நிலம் வாங்கலாம், சில கோர்ட்டு வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரலாம். பொறுமையாக இருங்கள், வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரும். கடன் தீர குளிகை காலத்தில் ஒவ்வொரு தினமும் பார்த்திங்கன்னா குளிகை நேரம் ஒன்று வரும். அதாவது அது வந்து அக்ஷய திதிக்கு சமமான ஒரு திதி அது குளிகை நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து கடன் கொடுக்கறது இல்லை சில நல்ல விஷயங்களை செய்கிறதெல்லாம் வந்து நிறைய நல்ல சுப மாற்றங்கள், முன்னேற்றம், பல மடங்காக காரிய அபிவிருத்தி உண்டாகும். குளிகை நேரத்தில் நீங்கள் கடன் தாசிக்குதுன்னா குளிகை நேரத்தில் போய் உங்களுக்கு 10 லட்சம் கடன் இருக்குதுன்னா ஒரு 10,000 கொடுங்க. அடுத்து உங்களுக்கு வருமானம் வரும், அந்த கடனை கொடுத்து அடைச்சிருவீங்க. கடனை வாங்காதீங்க. கெட்ட காரியங்கள் குளிகை நேரத்தில் செய்யக்கூடாது. திருமணம் செய்யக்கூடாது குளிகை நேரத்தில். மற்றபடி நல்ல விஷயம்லாம் நகை வாங்குறது, கார் வாங்குறதெல்லாம் செய்யலாம். அடுத்து கும்பராசியை பொறுத்த மட்டில் நிறைய நல்ல மாற்றங்கள் உருவாக குரு பகவானை வழிபடுங்கள். அதாவது நேர்மையானவர்கள். நீங்கள் பணத்துக்காக வந்து ஆசைப்பட்டு உங்களுடைய தகுதியை நீங்கள் குறைத்து கொள்ளாத ராசி வந்து கும்பராசி. கும்பராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மெல்ல மெல்ல நல்ல நிலைக்கு வரும். முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டு வாருங்கள், நல்ல மாற்றங்கள் வரும்.
நன்றி, வணக்கம்.